இதற்கு முன்னர் இப்பெயர் கொண்டவரை நாம் ஆக்கவில்லை என்று இறைவன் கூறினான். யோவானுக்கான ஒரிஜினல் பெயர் யோகன்னன் அப்படிங்கிற பெயர். இந்த யோகன்னன் அப்படிங்கிற பெயருக்கான அர்த்தம் யெகோவா கிருபையுள்ளவர் அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுகிறதுனா யஹ்யா அப்படின்னு சொல்லுது. ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது, யோகன்னன் அப்படிங்கிற எபிரேய பெயருக்கு மூலம் எபிரேயமா தான் இருக்க முடியும் ஒழிய அது அரபி மூலமாக இருக்க முடியாது. ஆனால் இந்த யஹ்யா அப்படிங்கிற பெயருக்கு மூலமாக எபிரேய பெயர் கிடையாது, யோகன் என்கிற பெயர் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இதற்கு முன்பு இப்பெயரை உடையவரை நான் ஆக்கவில்லை அப்படின்னு சொல்லுது. ஆனால் வேதாகமம் தெளிவா சொல்லுகிறது யோகனன் என்ற பெயர் பலருக்கும் அந்த பெயர் இருந்திருக்கிறது அப்படிங்கிறதும், குறிப்பாக என்ன இல்லை அப்படின்னா யோவானுடைய குடும்பத்தாருக்கு அந்த பெயர் கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமாக வேதாகமம் குறிப்பிடுகிறது. இது 600 வருஷம் கழிஞ்சதுக்கு பிறகு இப்படி ஒரு பெயர்ல ஒரு நபரே இல்லைன்னு ஒரு பெயரை குர்ஆன் சொல்லுகிறது அப்படின்னா மிகப்பெரிய வரலாற்று அறியாமை அல்லது பிழையாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும்.